Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிலைமையை கண்காணிக்க 3 அமைச்சர்கள் கொண்ட குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் நிலைமையை கண்காணிக்க இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மத்திய அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி: மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிலைமையை கண்காணிக்க 3 மத்திய அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அமித்ஷா, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அப்புறம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட மத்திய அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நிலைமையை கண்காணிப்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய போர் சூழலை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. அந்த கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக அமைச்சர்கள் மட்டத்திலான ஒரு குழு ஒன்றையும் மத்திய அரசு தற்போது அமைத்திருக்கிறது. இந்த குழுவில் மொத்தம் 3 அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இந்த குழுவில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவிற்கு தலைமை தாங்க இருப்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் உன்னிப்பாக கண்காணிப்பது இந்த குழுவினுடைய முக்கியமான நோக்கம். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்றொரு நோக்கம் இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் இந்த குழுவினுடைய நோக்கம். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழலை இந்த குழு உன்னிப்பாக கண்காணித்து அது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை உடனுக்குடன் பரிந்துரைப்பதோடு மற்ற துறைகள் மற்றும் அமைச்சர்களோடு இவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள். இது தவிர மற்ற மாநிலங்களோடும் இந்த குழு இணைந்து பணியாற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது, வெளிநாட்டில் இருந்து நமக்கு இன்னும் எவ்வளவு வர வேண்டி இருக்கிறது, அங்கு ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் அங்கு சிக்கிக் கொண்டிருக்கிறது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் தேவையும் எரிவாயு சிலிண்டர் தேவையும் இருக்கிறது என்பது தொடர்பாக கூட்டாக இணைந்து ஆலோசித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுப்பதுதான் இந்த குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. இது தவிர வெளிநாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய, அதாவது வளைகுடா நாடுகள், ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பது ஆகியவையும் இந்த குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த அமைச்சர்கள் மட்டத்திலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.